ஜூராங் வெஸ்ட் ஏரியாவில் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கு தான் இது. இந்த இடத்த இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் நாங்கள் இந்த பக்கம் தான் வாக்கிங் வர்றது. அதோட பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ப்ளே கிரவுண்டும் இருக்குது. இங்கே உள்ள பார்க்கில் எல்லாம் மூலிகை செடி நிறையா வச்சுருப்பாங்க. இந்த செடியை பார்த்ததும் எனக்கு நம்ம ஊர்லெல்லாம் இருக்கிற வண்டுக்கடி இலையோட ஞாபகம் தான் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கும் எதிர்த்த மாதிரி ஆத்தங்கரையில் அந்த செடி நிறையா இருக்கும். விஷப்பூச்சி வண்டு அந்த மாதிரி ஏதாவது கடிச்சதுன்னா இந்த இலையை கசக்கி அதோட சாரை கொஞ்சமாக கடித்த இடத்துல வச்சா சரியாயிடும்னு அப்பா சொல்லுவாங்க. இது அந்த செடி தானான்னு எனக்கு சரியாக தெரியலை. ஏன்னா அதோட பூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இலை இதே மாதிரி தான் இருக்கும். இதை ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது அதே ஃபேமிலின்னு தான் காமிக்குது. ஆனாலும் கன்ஃபார்மாக தெரியலை. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்க்கில் இந்த செடி நிறையா இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துல இந்த பசலைக்கீரையும் நிறையா வச்சுருக்காங்க. நல்ல பெரிய பெரிய இலையாகவும் இருந்துச்சு. சிங்கப்பூரில் பொது இடத்துல வச்சுருக்கிற காய் பழம் இலை அந்த மாதிரி எதையுமே நம்ம பறிக்கக்கூடாது. அப்படியே வர வழியில் பார்த்தோன்னா இந்த ஒரு இடத்துல கையாந்தரை செடியும் வச்சுருக்காங்க. எங்கள் ஊர்ல எல்லாம் கருவாடு குழம்பு வைக்கும்போது இந்த இலையையும் சேர்த்து அரைச்சி தான் வைப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் ஆத்தா இந்த இலையை அரைச்சி தலைமுடியில் அப்ளை பண்ணி குளிக்க சொல்லுவாங்க. முடி நல்லா கருப்பாகுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.